ட்விட்டர்ல உலகம் எல்லா நியூஸ்லயுமே பாலிட்டிஷியன், கிரிக்கெட்டர், சினிமா, இந்த என்டர்டெயின்மெண்ட் எல்லா இடத்துலயுமே இந்தியா டீம வச்சு செய்ன்னு செஞ்சாங்க. அது கரெக்ட்ன்னு நினைக்கிறீங்களா? தப்புன்னு நினைக்கிறீங்களா? உன்னை வந்து இப்போ 2007 2010 டைம்லாம் ஏதோ ஒரு மேட்ச் தோத்தோன்னா என்ன நடக்கும் தெரியுமா? பிளேயரோட வீட்டு அது முன்னாடி போய் பாகிஸ்தானோட தோத்தா பிளேயரோட உருவமா இருந்திருப்பாங்க. உருவம்ல வீட்டுக்கு போய் கல்ல விட்டு அடிக்கிறது, காரு கண்ணாடி உடைக்கிறது, செருப்பு வச்சு அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் இப்ப பண்றது இல்ல. நாலேஜபிள் க்ரௌட் ஆகி ட்விட்டர்ல இருந்து உன்னை ட்விட்டர்லயும் திட்டக்கூடாது, இல்ல உன்னை ட்விட்டர்லயும் திட்டக்கூடாது, உன்னை தூக்கி வச்சு மடியிலே கொஞ்சம் இந்தியா தான் ஜெயிக்கும். இந்தியாவில் நாளைக்கு யார் டாப் பர்ஃபார்மர்? நாளைக்கு சஞ்சு சாம்சன் அடிப்பாங்க. எப்படி வாழ்க்கை பாத்தியா எப்படி மாறி இருக்கு பாத்தியா? 2 வாரம் 2 வாரத்துக்கு இல்ல இருக்கும். அது மும்பை பத்தி எதை கேள்வி கேட்க என்னன்னு சொல்றாரு? இது கேப்டனோட கால் கிடையாதுல்ல, இது ஃபுல்லாவே கம்பீர் தான் எடுக்கிறாரு. நீங்க என்ன கேப்டன் வந்து சூரியகுமார் ஏதாவது பண்றாரா இல்ல கம்பீர் பண்றாரா? பண்ண முடியுமா? பண்ணிட்டார்ல வாய்ப்பு இருக்கலாம், பண்ணிட்டாரு. இப்ப அக்சர் பட்டேல் உலகத்துக்கே தெரியும், அக்சர் பட்டேல் உள்ள ஆடணும். வைஸ் கேப்டன் எப்படி இல்ல யாருமே எதிர்பார்க்கல. அக்சர் பட்டேல் வெளியே இருப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. சூரியகுமார் ஏதாவது எதிர்பார்க்கல. இப்போ இது வேற கேப். இப்போ இதுக்கு முன்னாடி தோனி வணக்கம் மக்களே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்தியா விசஸ் ஜிம்பாப்வேவோட ப்ரிவியூ ஷோ தான் பார்க்க போறோம். இதுல என்ன சேஞ்சஸ் இருக்கு, ஸ்குவாட்ல என்ன சேஞ்சஸ் இருக்கு, ரிங்கு வேற பர்சனல் எமர்ஜென்சினால போயிருக்காரு, என்ன அப்டேட்ன்றத இந்த வீடியோல பார்ப்போம். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. நீங்க 2 பேரும் சொல்லுங்க. ரிங்கு வேற போயிட்டாரு, இப்போ வந்து ஈஸியா வாஷிங்டனுக்கு பிளேஸ் கிடைச்சிருச்சா இல்ல அக்சர் பட்டேல் தான் ஆடுவீங்களா? குல்தீப் ஆடிடுவோம். நானு குல்தீப் ஆடுவியா? அக்சரை உள்ள கொண்டு குல்தீப் உள்ள ஆடிடுவேன். யாருக்கு பதிலா குல்தீப்? இல்ல ரிங்குக்கு பதிலா வந்து அக்சரு. ஓகே, ரிங்கும் வாஷிங்டன் சுந்தர் பிளேயிங் 11ல இருந்தா நான் வந்து சுந்தருக்கு பதிலா வந்து குல்தீப் கொண்டு வந்துருவேன். இது நல்ல பிளேயிங் 11 தானே இது. 7 பேட்ஸ்மேன் 5 பியூர் பவுலரு. என்ன அப்புறம் மேல அபிஷேக் சர்மா, திலக் வர்மா அப்படியே பாடுவீங்க? இல்ல அது கன்ஃபார்ம் நியூஸ். அபிஷேக் சர்மா டிராப் நாளைக்கு. இல்ல நம்ம எத்தனை நாளா திலக் ஆடுறாரு கேள்விப்பட்டேன். திலக் ஆடுறாரு, சாம்சன் வந்து உள்ள ஆடுறாரு. இல்ல உங்க கனவு தான் படிக்க போதாட்டுங்குத. சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஈவினிங் மேட்ச் ஜெயிச்சு சாம்சன் நாளைக்கு அடிச்சு, நாளைக்கு சாம்சனோட எழுச்சியா ஒரு வீரல் புரட்சியா நாளைக்கு. இந்தியா வந்து 300 ரன் கெட் பண்ணிடுவாங்களா? இந்த மேட்ச் அந்த மேட்ச் நாளைக்கு அடிச்சே ஆகணும். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் 250 அடிச்சு பயங்கரமான ஒரு டாப் இருக்கும்போது நம்ம 300 அடிச்சே ஆனாதான் பாயிண்ட்ஸ் மேல போக முடியும். ஒருவேளை நாளைக்கு வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிட்டா அந்த பிரச்சனை இருக்கு நமக்கு. ஜிம்பாப்வே மாதிரி டீம். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஜிம்பாப்வே டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் அதாவது பேட்டிங் ஆடிட்டாவே நமக்கு வந்து 2 ரன் கணக்கு கிடையாது. அவனுக்கு எவ்வளவு ரன் அடிக்கிறாங்க பொறுத்து அதெல்லாம் கிடையாது. அதாவது சேசிங், அதாவது வந்து நம்ம வந்து 12.1 ஓவர்ல வந்து 170 ரன் 180 ரன் அடிச்சாதான் நமக்கு 0.0.1 பிளஸ் 2 ரேட்டே வரும் நாளைக்கு. அவ்வளவுதான் 12 ஓவர். இது வந்து ட்விட்டர்ல நான் பார்த்தது. ஒரிஜினல் கால்குலேஷன் நாளைக்கு மேட்ச்ல தான் சொல்லுவாங்க. எப்படியுமே நாளைக்கு வெஸ்ட் இண்டீஸ் தோத்துட்டா போதும், 2 டைம் மேட்ச் கொல்கத்தால பார்த்துடலாம். ஜிம்பாப்வேவோட ஃபர்ஸ்ட் நம்ம ஜெயிக்கணும். 2 ரேட்டுக்கு போயிட்டு வந்து நம்ம இங்க அடிப்பட்டோம்னா வச்சுங்களேன், இதோட அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. பயங்கர அசிங்கமா பேர் சென்னையில வேற நடக்குது. இப்ப நான் சொல்றேன், சஞ்சு சாம்சன் நாளைக்கு கண்டிப்பா ஆடுவாரு. எனக்கு கேட்டீங்கன்னா அபிஷேக் சர்மா எடுக்கிறது தான் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அபிஷேக் சர்மா எடுக்கிறது தான் கரெக்ட். அபிஷேக் சர்மா இதுக்கு மேல விட்டு இதுக்கு மேலே ஃபெயிலியர் ஆனா அந்த பையனோட லைஃபே போயிடும். வேணாம். நீங்க வேர்ல்டு இப்ப வந்து நாளைக்கு இல்ல நாளைக்கு பார்த்து கிரிக்கெட்டை பாக்குறோம்னால பாக்குறேங்கிற இதெல்லாம் சொல்றேன். நாளைக்கு டக் அவுட். நாளைக்கு டக் அவுட் கூட இல்ல, ஒரு 10 ரன் 5 ரன் அடிக்கிறான்னு கூட வச்சுங்க. ஒன்னால்தான் வேர்ல்டு கப் தோத்து போச்சுன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாங்களா வச்சுக்குவேன். கிரிக்கெட்டுங்கிறது எவ்வளவு டாக்ஸிக் கேம்னு நமக்கே தெரியும். சரி, இதெல்லாம் எனக்கு தெரியும். சஞ்சு சாம்சன் ஒரு கேள்வி கேக்குறேன். சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட நம்ம தோத்ததுக்கு அப்புறம் ட்விட்டர்ல உலகம் எல்லா நியூஸ்லயுமே பாலிட்டிஷியன், கிரிக்கெட்டர், சினிமா, இந்த என்டர்டெயின்மெண்ட் எல்லா இடத்துலயுமே இந்தியா டீமை வச்சு செய்ன்னு செஞ்சாங்க. அது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? தப்புன்னு நினைக்கிறீங்களா?
இல்ல அது இத பத்தி அஸ்வின் சேனல்லுமே பேசியிருந்தாங்க. நம்ம என்ன ஒரு மேட்ச் ஆக்சுவலா தோக்கறது ஒரு மேட்ச் தான். அந்த மேட்ச் தப்பான இடத்துல தோத்துட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நியூசிலாந்து சீரீஸ்ல எல்லாமே கொஞ்சம் ஹை ரன்ஸா தான் போயிருந்தோம். 200 அந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணி தான் ஆடிட்டு இருந்தோம். வேர்ல்டு கப் வந்தோடனே என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ அபிஷேக் சர்மாவோட ஃபார்மும் சரி, இந்த மாதிரி நிறைய சஞ்சு சாம்சனோட ஃபார்ம், இஷான் கிஷன் மட்டும்தான் அடிச்சுட்டு இருந்தாரு. அவருமே சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல ஃபெயில் ஆயிருது. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா போனது, அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாருமே புடிச்சிட்டாங்களோன்னு தான் தோணுது. இந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல எனக்கு பார்த்த வரைக்கும் இல்ல நான் நீ ஈஸியா கிராக் பண்ணிட்ட மாதிரி இருந்தது. தினேஷ், நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். உன்னை வந்து இப்ப 2007 2010 டைம்லாம் ஏதோ ஒரு மேட்ச் தோத்தோன்னா என்ன நடக்கும் தெரியுமா? பிளேயரோட வீட்டுக்கு அது முன்னாடி போய் பாகிஸ்தானோட தோத்தா பிளேயரோட உருவமா இருப்பாங்க. உருவம்ல வீட்டுக்கு போய் கல்ல விட்டு அடிக்கிறது, காருக்கு முன்னாடி உடைக்கிறது, செருப்பு வச்சு அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் இப்ப பண்றது இல்ல. நாலேஜபிள் க்ரௌட் ஆகி ட்விட்டர்ல இருந்து உன்னை ட்விட்டர்லயும் திட்டக்கூடாது, இல்ல உன்னை ட்விட்டர்லயும் திட்டக்கூடாது, உன்னை தூக்கி வச்சு மடியில கொஞ்சம் உண்மை இல்ல. 11 பேரு இங்க பாரு 8 பாகிஸ்தானோட தோத்தப்போ முகமது ஷமி வச்சு செஞ்சாங்களா? அதெல்லாம் மறந்துட்டீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், எத்தனை இந்தியா பாப்புலேஷன் எத்தனை கோடி பேர், அதுல இருந்து ஒரு 11 பிளேயர் உன்னை நம்பி ஒரு பிளேயிங் லெவல் ஆட வைக்கும் போது வேர்ல்டு கப் மாதிரி ஒரு மேட்ச் தோத்தாலும், ஏன்னா அந்த 11 பேர்த்துக்கு 11 பேர் இல்ல ஒரு 15 பேருக்கு எவ்வளோ சலுகை கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும். எவ்வளோ பணம் இருக்கு, மற்ற பிளேயர்ஸ்லாம் கிடைக்காத பணம் உனக்கு கிடைக்குது, புகழ் கிடைக்குது, எல்லாம் கிடைக்கும். ஆனால் உன்னை வந்துட்டு நாங்கள் எதுவுமே தோத்துட்டா உன்னை மேட்ச் என்ன நீ பேசக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் அர்த்தம் இல்லாத விஷயம். உனக்கு அந்த பணம் இந்த புகழ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களாக தான் கிடைக்குது. அது பேக் ஃபயர். நீ அடுத்த மேட்ச் அடிச்சுன்னு இதை மறந்துட போறாங்க. எப்படியும் இதே வச்சு நீ அன்னைக்கு தோத்து போனலாம் பேச போற. உனக்கு அடுத்தடுத்த டோர்னமெண்ட் வரப்போகுது. நீ மாறுறதுக்கு உன்னோட சான்ஸுக்கு நிறைய டைம் இருக்கு, உன்னோட பேரை மாத்திக்கிறதுக்கு. ஆனா அன்னைக்கு என்ன தோத்து போனா வழி இருக்கும்ல. இப்ப மேட்ச் நம்ம பாக்குறோம், இத்தனை வருஷமா நீ 300 அடிச்சு காமிச்சிட்டு இங்க வந்துட்டு இவ்வளவு கேவலம் 100 அடிக்கிறது கஷ்டப்படும் போது ஒரு ரசிகனா உனக்கு பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அத்தனை நல்ல பிளேயர்லாம் வெளியே இருக்கான், அவனுக்குலாம் விட்டுட்டு உனக்கு நான் சான்ஸ் தரும்போது இவ்வளவு கேவலமா விளையாடுறன்னு ஒரு வருத்தம் இருக்கும்ல. நீ வருத்தத்தையும் காட்டக்கூடாது, ஆனா காசை மட்டும் கொட்டிக்கிட்டே இருப்பேன்னா இது என்ன இது கிரிக்கெட்னா அப்படிதான் இருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ அக்சர் பட்டேல் உள்ள ஆடி தோத்துனால இந்த கிளாஸ் இவ்வளவு பேச்சே வந்திருக்காது. நீ திமுரு நடத்துல நீ அக்சர் பட்டேல் உட்கார வச்சுட்டு போன. உனக்கு எவ்வளவு திமுரு இருந்தா நீ அக்சர் பட்டேல் வெளியே உட்கார வச்சிருப்ப. அப்படின்னு நானும் கேட்டேன், நீங்களும் கேட்டீங்க, மக்கள் எல்லாருமே கேட்டாங்க. நீ கேள்வி கேட்டது கரெக்ட் தான். நான் கேட்டதுல நீங்க கேட்டாங்க, நீங்க 2 பேரும் என்ன இப்படி ரியாக்ட் பண்றீங்கறத நான் உங்ககிட்ட கேட்டேன். கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இந்த மாதிரி விஷயத்த கேள்வி கேட்டாதான் அடுத்த மேட்ச் வந்து நீ இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்ட. அக்சர் பட்டேல் அப்ப அடுத்த மேட்ச் கம்முன்னு இப்படி கேள்வி கேட்டதுனால தானே இப்ப சஞ்சு சாம்சன் டிராப் பண்ண, இல்லைன்னா திரும்பி அதே மாதிரி தானே ஃபாலோ போயிருப்ப. கேள்வி கேட்கறதுனால தானே இப்ப அபிஷேக் சர்மா ஆட வைக்க போற. அந்த ஒரு சூரியகுமார் ஏதாவது சொல்லிட்டு இருந்தார்ல, டக் அவுட் ஆகுறது எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அப்படி சொல்லிப்பாரு, அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆகுறது பிரச்சனை. தோத்துட்ட ரிசல்ட் வந்தனால உனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ ரிசல்ட் தோத்து போனதுனால உனக்கு இவ்வளவு ப்ரெஷரு. அதெல்லாம் கேள்வி கேட்டனால தானே. ட்ரெயின் மாதிரிதான் ஓடுறவர்களும் நல்லாதான் இருக்கும். எதிரில் ஒரு யானையோ இல்ல இன்னொரு ட்ரெயினோ வந்து மோதுறவர்களும் வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது நமக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அதே மாதிரிதான் அக்சர் பட்டேல் ஆடல, ஒரு மேட்ச் நமக்கு எப்படி என்ன பண்ணணும்னு அவனுக்கு காட்டிட்டானுங்க, அதுல பட்டுட்டோம். சரி, ஜிம்பாப்வே நாளைக்கு ரியலியா உண்மையிலுமே சேப்பாக்கள் வந்து நம்ம இந்தியா டீமுக்கு டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. ஜிம்பாப்வே அங்க போன மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் எலும்பு ஒட்டச்சு அனுப்பிச்சிட்டாங்க. வாய்ப்பே இல்லை. ஸ்ரீலங்கால நல்ல டீம், இந்தியாவில நல்ல டீம் கிடையாது. நான் அப்பயே சொல்லிட்டு இருந்தேன், அவங்களுக்கு ஸ்ரீலங்கா ஆடி இருந்தா மேபி செமிஃபைனல் வந்திருக்கலாம். ஒரு 2 மேட்ச் இழுத்து பிடிச்சிருப்பாங்க. அவங்க அந்த பிச்சு மத்த டீம்ஸே வந்து பிச்சோட அந்த ஜிம்பாப்வே கோச் சொல்லியிருந்தாரு அன்னைக்கே. நம்ம அந்த வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஜிம்பாப்வே ரிவ்யூலயே பேசணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பேசுறது நான் பார்த்தேன். ஸ்ரீலங்கால வந்து 80 மீட்டரு அவங்க பிரைன் பெட் நெட்டுக்கு வந்து தட்டி விட்டு ஒரு ரன் 2 ரன் ஓடுறது கடினமா போயிருச்சு. இந்த நம்ம இந்தியாவில இருக்கிற கிரவுண்ட்ல வந்து 70 மீட்டர் 65 மீட்டர் தான் ஹையஸ்ட் 6 மீட்டரு. அதுல வந்து நீங்க 6 அடிக்கு தான் போகணும், இல்ல ஒரு ரன் தான் ஓட முடியும். நம்ம ஊர்ல மும்பை மாதிரி கிரவுண்ட்ல 2 ஓடுறது உலக அதிசயம். அது எனக்கு தெரிஞ்சு சேப்பாக்கம் ஸ்டேடியம் ஒரு 75 மீட்டர் 6 இருக்குமே. நாளைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்காது சேப்பாக்கம் தட்டி விட்டு ஓடுறதுக்கு. அதாவது நீ ஏன் இப்ப இதுல சொல்லியிருந்த பேட்டிங் பிச்சா மாத்திட்டாங்கன்ட்டு, இங்க சிங்கிள் அடிச்செல்லாம் வேலையே இல்லை.
6-4 ஒரு ஓவருக்கு அட்லீஸ்ட் ஒரு பவுண்டரி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பேட்டிங் ஜிம்பாப்வேல கிடையாது. ராசா மட்டும்தான் உனக்கு ஒரு 12 பால் டக்குன்னு ஒரு 40 போகக்கூடிய பேட்ஸ்மேனே தவிர மற்ற யாரும் அதிரடின்லாம் சொல்ல முடியாது. நீ ஒரு இன்ஜுரி வேற அவர் இப்ப என்ன சொல்றேன்னா, டாஸ் ஜெயிச்சு இந்தியா பவுலிங் முன்னாடி நிக்க முடியாது. அவங்க வந்து அவங்க பவுலிங்க்கு கூட நம்ம கொஞ்சம் கஷ்டப்படலான்ற 160 180 ஈஸியா அடிச்சிருவாங்க. ஆனா இந்தியா பவுலிங் ஃபர்ஸ்ட் போட்டாங்கன்னா இந்த ஜிம்பாப்வே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சதுனால தாங்க முடியாது. 120க்குள்ளே ஆல் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பும்ரா இருக்காரு, சென்னை பிச்சில் ஹோம் கிரவுண்டு இவருக்கு வருண் சக்கரவர்த்தி இருக்காரு, அக்ஷர் நாளைக்கு கண்டிப்பா ஆடி ஆகணும், அக்ஷர் இருக்காரு. இந்த 12 ஓவர்லயே முடிஞ்சிடும் மேட்ச். அது இல்லாம அஸ்தீப் ஸ்டார்டிங்ல 2-3 விக்கெட் எடுத்துட்டாருன்னா மேட்சே முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் பவுலிங் இந்தியா போட்டாங்கனாலே நாளைக்கு மேட்ச் ஜெயிச்சிடும், ஈஸியா ஜெயிக்கலாம். இப்போ ரன் ரேட் ஏத்துறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழினா, டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்து ஒரு 100 120ல முடிச்சுட்டு ஒரு 12 ஓவர்ல மேட்சை முடிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் டாப்புக்கு போயிடுவீங்க திருப்பி. இந்தியா 100 டாப்புக்கு போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 76 இல்ல உள்ள போறதுக்கு ஈஸியா இருக்கும். கடைசியில உள்ள போறதுக்கு ஈஸியா இருக்கும். போட்டு நம்ம கிட்ட இருக்கிற பவுலிங் அட்டாக் செம்ம ஸ்ட்ராங் பவுலிங் அட்டாக். நான் அதுதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். நான் குல்தீப் நாளைக்கு உள்ளாடுவேன். நீங்க எப்படியுமே ஜிம்பாப்வே தோக்கறதுக்கு பர்சன்டேஜ் வந்து 0% தான். நான் குல்தீப்புமே உள்ளாடிட்டு என்னால எப்படி ஒரு 100 ரன்னுக்குள்ள ஆல் அவுட் எடுக்க முடியும்? நான் 5 ஸ்ட்ரைக் பவுலர். நான் வந்து 4 ஓவர் வந்து ஹர்டிக்கையும் சிவம் டூபாவையும் திலக் வர்மாவையும் நான் நம்பி போறேன். நான் 5 பியூர் பவுலர் வச்சுட்டு நாளைக்கு போறேன். எனக்கு வந்து 10 விக்கெட் எடுக்கணும். அது 20 ஓவர்ல ஒரு 70 ரன் 80 ரன் சுருட்டிட்டு அந்த ரன்னை வந்து ஒரு 10 ஓவர்ல அடிக்கலாம்ல. அடிச்சா வந்து 2 ரன் நம்ம பூஸ்ட் பண்ணிடலாம். அதுதான் நான் சொல்றேன். குல்தீப் அதனாலதான் பர்சனலா சொல்றது. ரன் ரேட் நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஏர்லினாலுமே கடைசி டைம்ல நம்ம உள்ள போறதுக்கு ஒரு பாசிபிளா இருக்கும் ரன் ரேட் யூஸ் பண்ணி. ஏன்னா இப்ப சவுத் ஆப்பிரிக்காவும் நாளைக்கு இன்கேஸ் வெஸ்ட் இண்டீஸ் தோத்து சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிட்டுனாலும் வெஸ்ட் இண்டீஸ் ஏன்னா நல்ல ரன் ரேட்ல இருக்கான். திருப்பி நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஆடும்போது கொஞ்சம் ஜெயிச்சோம்னா இன்னும் அட்வான்டேஜ் நல்லா இருக்கும். அதுக்காக சொன்னேன் நான். எப்படி வெஸ்ட் இண்டீஸ் 50 ரன்ல ஆல் அவுட் ஆக போறது கிடையாது. அவன் பிளஸ் 5000 ரன் வச்சிருக்கான். அவன் வந்து க்ளோஸா போய் ஒரு 20 ரன் வித்தியாசத்துல 30 ரன் வித்தியாசத்துல ஓவர் போட்டா ஒரு 17 ஓவர்ல 18 ஓவர்ல தான் தோக்க போறான். வெஸ்ட் இண்டீஸ் தோத்தா சப்போஸ் சொல்றேன். அப்படி அவங்களுக்கு எப்படியுமே பிளஸ் 3000 2500 பக்கமா ரன் ரேட் இருக்கும். அப்ப வந்து நம்ம வந்து ரன் ரேட் எப்படி ஏத்தணும் தானே பாக்குறோம். நம்ம பியூர் பவுலிங் 5 பவுலரை வச்சுட்டு ஜிம்பாப்வே முடிச்சு விட்டுறணும். ஒரு 70 ரன் 80 ரன் 90. சென்னை மாதிரி கிரவுண்டு. நீங்க மும்பைலயே கொல்கத்தாலேயே சொல்லியிருந்தா கூட ஓகே. சென்னையில யாரும் 3 ஸ்பின்னர் தாராளமா எடுத்து போலாமே. இல்ல அவங்க எனக்கு தெரிஞ்சு ஜிம்பாப்வே ஸ்பின் நல்லா ஆடுறாங்க. நம்ம அதை தான் சொல்ல. ஸ்ரீலங்கா பிச்சிலே பார்த்தீங்கன்னா ஸ்பின் நல்லா ஆடி இருக்காங்க. அதனால நான் சொல்றேன் நல்லா ஆடி இருக்காங்க. நான் சொல்றது நான் டோட்டல் டிபெண்டன்சி ஆன் ஸ்பின்னு சொல்லல. முதல்ல நான் வருணை வந்து பெருசா அவங்க பிக் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் போடுற கூகுளில நல்ல பிளேயர்ஸே யாரும் பிக் பண்றது கிடையாது. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் பும்ராவையும் அஸ்தீப் சிங்கோட பவர் பிளே ஓவர்ஸையும் நான் ரொம்ப நம்புறேன். அவங்க எதிராக ஒரு இந்த 12 ஓவர் தான் நான் சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது அதான் சொன்னேன். 12 ஓவர் அடிக்கவே முடியாது. இந்த 12 ஓவர்ல ஒரு 5 விக்கெட் போயிடுச்சுனாலே மேட்ச் ஜாலி. அவ்வளவுதான். அப்படியே இந்தியா தான் ஜெயிக்கும். இந்தியாவில் நாளைக்கு யார் டாப் பர்ஃபார்மர்? நாளைக்கு சஞ்சு சாம்சன் அடிப்பாங்க. எப்படி வாழ்க்கை பாத்தியா எப்படி மாறி இருக்கு பாத்தியா? 2 வாரம் 2 வாரத்துக்கு இல்ல நாளைக்கு யார் அடிப்பான்னு நீ சொல்லு. நீ சொன்னாதான் கரெக்டா இருக்கும். நாளைக்கு எனக்கு கட் ஃபீலிங் குல்தீப் ஆடுவாங்க. பயங்கரமா வருண் சக்கரவர்த்தி ஒரு 4 விக்கெட் எடுத்துருவாரு. 4-5 விக்கெட் பேட்டிங். ஜிம்பாப்வே வந்து மக்கிட்டித்தனமா இந்த போன ஆட்டமே மடகாசா உட்கார வச்சாங்க. நமக்கு ஓப்பனா தெரியும். அந்த ஸ்பின்னர் தான் நல்லா போடுவாங்க தெரியும். அவரு உட்கார வச்சுட்டு ஆடுறானுங்க. அந்த அவனுக்கு மேல வந்த பிளேயர் தான் 2 கேட்ச் விட்டா 8 இருக்கு. ஒழுங்கா ஆடிதான் மடகாசா வச்சா அந்த 2 கேட்ச். மடகாசா பேட்டிங் நல்லா ஆடுவாரு. எக்கனாமிக்கா போட்டு கொடுப்பாரு. எதுக்கு நமக்கே தெரியுது அவங்களுக்கு என்ன பண்றாங்க. இந்த டீம்ல ஸ்ட்ராட்டஜில ரொம்ப தப்பு பண்றாங்க. அதனாலதான் தோக்குறாங்க. நெதர்லாந்து எல்லாம் நல்லா விளையாண்டாங்க. ஆனா வந்து எந்த நேரத்துல கடைசி என்ன பண்ணும் கரெக்டா என்ன பண்ணும்னு என்ன வாழ்க்கையில எந்த நேரத்துல தப்பான முடிவு எடுக்கணுமோ கரெக்டான நேரத்துல எடுப்பாங்க. அது மாதிரி எடுத்து முடிச்சு விட்டு கொடுத்துவாங்க. நாளைக்கு வருண் சக்கரவர்த்தி பேட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு யார சொல்லலாம்? சஞ்சு சஞ்சு சொல்லு. அவனே ஆடுவானான்னு தெரியல. நீ வேற சொல்லு. நாளைக்கு ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு ஒருவேளை சஞ்சு ஆடி மறுபடியும் அவுட் ஆயிட்டானா என்ன பண்ணுவீங்க?
அந்த கேள்வியில இங்க கேட்க கூட முதல்ல ஆடுவாருன்னே தெரியலங்கிற, அப்புறம் எது நீங்க அந்த கேள்வி இப்ப எடுத்துட்டு வர? இல்ல அப்படின்னு நாங்க அபிஷேகோட லைஃப் சேவ் பண்ணிட்டோம். நீங்க சாம்சனோட வாழ்க்கையை சேவ் பண்ண. நான் உங்ககிட்ட இந்த இந்தியா ப்ரிவியூல சொன்னேன், நாம இந்த 2 பேரோட கடைசி வரையும் ஆட மாட்டோம், ஜோசியக்காரன் மாதிரி நான் சொன்னேன். இது ஆட மாட்டோம். கட் பண்ணி போட்டுங்க. அன்றே கணித்தாரு பிரபராஜன். பிரிச்சுட்டு சஞ்சு சாம்சன் வருவான், டீமோட தலையெழுத்தே மாத்துவான், அவன் அடிச்சு கப்பு வாங்குவான். அப்ப உன் வாயில புகழ போறேன். தான் நடந்துருச்சு. நான் தான் சொல்றேன், நாளைக்கு இருக்கு செஞ்சுரி. நீ கேட்டில பாராட்ட போறோம். 1001 கார்த்தி தூதுவன் வந்து காப்பாத்திடுவாங்க சோழர்கள் எல்லாம். அமைதியா இரு. முதல்ல நாளைக்கு தூதுவன் வர மழை வரும்னு நினைக்க, மேட்ச்ல மழை வந்துச்சு இந்தியா வெளியே தெரியும். வேற மழை வரும்னு சொல்லிட்டியா? இன்னைக்கு ஃபுல்லா சென்னையில மோடமா தான்டா இருக்குது. மழை இங்க பேஞ்சு காலைல சஞ்சு சாம்சன் வந்தும் பிரோஜனம் இல்லாத மாதிரி ஏங்க மோடமா தான். நாளைக்கு ஃபர்ஸ்ட் 2 ஸ்விங் ஆனா என்னங்க பண்ணுவீங்க? நகரா வரும், மண்டகசா வரும், முஸ்ரபனி நாளைக்கு சர்ப்ரைஸ். நாளைக்கு பாரு அபிஷேக் சர்மா டிராப் பண்ண மாட்டாங்க, ரிங்கு சிங்கு பதிலா இவனை ஆட வைப்பாங்க. பேர் என்ன, சஞ்சு சாம்சங். ஒன்டா சஞ்சு இறக்கி விடுவாங்க. இதுதான் நடக்கும். அப்படிதான் நடக்கும். நீ பாரு மென்டலுங்க. நாம தான் போனாட்ட சவுத் ஆப்பிரிக்கா ரிவியூல இந்தியாவுக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போட்டா ஸ்லோ பால் போடக்கூடாது, ஃபாஸ்டா போட்டா ஸ்விங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம்ல. அது நம்மளோட சரி, அவங்க கிடையாது. இல்ல திலக்கடுவர் சேம் டீம் தான். நீங்க சொல்றது 2 பேரும் சொல்றதுமே நான் ஒத்து போடுறேன். நாளைக்கு நான் ஜிம்பாப்வேவோட தான் ஆடுறேன். ஜிம்பாப்வே பவுலிங்கு முதல் 7 பேட்ஸ்மேன் ஆடிடுவாங்க. எனக்கு 10 விக்கெட் வேணும். நான் குல்தீப்போட நான் டெஃபினட்டா நான் கேப்டன் அந்த நான் ஸ்கையா இருந்தா கம்பீர் பேச்ச கேட்காம நான் குல்தீப் ஆடுவேன். வாய்ப்பே இல்லை. அது சஞ்சு சாரி சூர்யா செய்யவே மாட்டார். அதெல்லாம் அப்படி செய்யற மாதிரி இருந்தா முதல்ல இருந்தே அக்சர் பட்டேல் ஆடி இருப்பாரு. அது என்ன மாதிரி மேட்ச்ல, சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல போய் நீ அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டனை தூக்குற அளவு ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டாருன்னா நீ எப்படி நீ வேண்டாம் அதை பத்தி பேச வேண்டாம். இருக்கும். அது மும்பை பத்தி எதை கேள்வி கேட்க என்னன்னு சொல்றாரு? கேப்டனோட கால் கிடையாதுல்ல, இது ஃபுல்லாவே கம்பீர் தான் எடுக்கிறாரு. நீங்க என்ன கேப்டன் வந்து சூரியகுமார் ஏதாவது பண்றாரா இல்ல கம்பீர் பண்றாரா? பண்ண முடியுமா? பண்ணிட்டார்ல வாய்ப்பு இருக்கலாம், பண்ணிட்டாரு. இப்ப அக்சர் பட்டேல் உலகத்துக்கே தெரியும், அக்சர் பட்டேல் உள்ள ஆடணும். வைஸ் கேப்டன் எப்படி இல்ல யாருமே எதிர்பார்க்கல. அக்சர் பட்டேல் வெளியே இருப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. சூரியகுமார் ஏதாவது எதிர்பார்க்கல. இது வேற கேப். இப்போ இதுக்கு முன்னாடி தோனியோ விராட் கோலி ரோஹித் சர்மா எல்லாம் கேப்டன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய சேஞ்சஸ், முக்கியமான மேட்சஸ்ல பிளேயர் ஷஃபிள் இல்லைன்னா இந்த ஆர்டர் மாத்துறது, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததே இல்லை. இவங்க 3 பேர் கேப்டன்சிலையும். நீ தப்பா சொல்ற. நம்ம இந்தியா கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சதுல இருந்தே நீ நம்ம இப்படி எல்லாம் சேஞ்சஸ் பண்ண நல்லா போயிட்டு எடுத்தது இல்ல. இப்பதான் புதுசா பாக்குறேன் வைஸ் கேப்டன் தூக்குறது, நல்லா விளையாடுறோம். எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா ஏன் இவங்க கேப்டன்சில தூக்குனாங்கன்னா, ஹர்திக் பாண்டியா இவங்க சொல்ற பேச்சு எதுவுமே கேட்க மாட்டாங்கிறது வருஷம் தான் ஹர்திக் பாண்டியா தூக்குனது. மேபி சண்டை போட்டுருவோம். பும்ராவே அவனோட கேப்டன்சி கொடுக்கல, ரிஷப் பண்ட்டுக்குமே அதான் கேப்டன்சி கொடுக்கல. யார் நம்ம பேச கேட்பாங்கன்னு பார்த்துட்டு கரெக்டா ஸ்கை கொடுத்தாங்க கேப்டன்சி. நந்தா நீ சொல்லணும். அப்ப மும்பைல ஸ்கை பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரா? மும்பைல ஸ்கை எல்லாம் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு மேல 2-3 சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்களா, ஹர்திக் பாண்டியா, பும்ரா, ரோஹித். மும்பைல நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாம ஜெயவர்தனை எல்லாம் மும்பைல பாத்தீங்கன்னா அவருல இப்போ இந்த மார்க்கு சரி அது தனி வீடியோல பாத்துக்கலாம். மும்பைன்னு எழுதி வச்சா போதும் 10 நிமிஷம் பேசுவான்.